நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण 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 தங்களுக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்க. எங்கள் கண் முன்னே எங்கள் அரசர் மண்ணிலே இப்படி துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் உயிருடன் இருக்கிறோம். கேவலமாக இருக்கிறது எங்கள் நிலையை நினைத்தால், எங்கள் வீரத்தை நினைத்தால் கேவலமாக இருக்கிறது. என்னுடைய அன்புக்குரிய மைந்தன் துரியோதனன் கடைசியாக மரணத்தின் வாயிலிருந்து துடித்து துடித்து சாகின்றான். ஆனால் நான் எந்த உதவியும் செய்ய இயலாமல் அமர்ந்திருக்கிறேனே, என்னையே நான் இழக்கிறேனே. மன்னா, நாம் நமது விருப்பத்தினால் உயிருடன் இல்லையே, மாறாக நமது விதி பயன்தான் நமக்கு தண்டனை தருவதற்கு உயிருடன் வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நமது கைகளாலேயே நமது மைந்தர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகத்தான்
நீ சரியாக சொல்கிறாய் காந்தாரி. உலகத்திலேயே மாதா பிதாவுக்கு இதைவிட பெரிய தண்டனை வேறு என்ன இருக்க முடியும்? அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களின் மைந்தர்கள் மடிவதுதானா? இது பெரிய கொடுமை. நமது விதி நமக்கு பெரிய பாடம் கற்று தந்து விட்டது. அதை நான் களிமண்ணின் பொம்மையை போல அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எனது இதயம் உடைந்து போகவில்லையே. ஏன் எனக்கு இன்னும் மரணம் வரவில்லை? என்னை விட்டு பிரியாது எனது உயிர். இப்போது என்னை விட்டு பிரியாது. உனது வேதனையை பார்த்து எனது ஆத்மாவே துடிதுடிக்கிறது நண்பா. அஸ்வத்தாமா, எவ்வாறு எனது ஒவ்வொரு அங்கமும் துடிக்கின்றதோ அவ்வாறே நீயும் துடிக்கிறாயே. உனது இந்த துடிப்பு அது ஒன்றே போதுமே. நீ எனது உயிர் நண்பன் என்பதற்கு. ஆனால் அஸ்வத்தாமா, கிழவரசே, உன்னை நான் என்றுமே எனது நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் என்றுமே உன்னை எனது நண்பனாகத்தான் நினைத்தேன். கிழவரசே, என்னிடம் சொல், உனது இந்த வேதனையை நான் எவ்வாறு தீர்க்க முடியும் என்று சொல். சொல், நான் என்ன செய்ய வேண்டும் உனக்காக? இல்லை அஸ்வத்தாமா, எனது வேதனையானது எனக்கு நேரும் மரணத்திற்கு பிறகுதான் முழுமையாக தீரும். எனது மரணத்திலே எனக்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. நீ எனக்கு அந்த 5 பாண்டவர்களின் தலைகளை கொண்டு வா. தலைகளை கொண்டு வா போதும். அவற்றை பார்த்ததுமே எனது ஆத்மாவின் உள்வரை அமைதி ஏற்பட்டு விடும். அந்த ஒரே ஒரு வெற்றிக்கு பிறகே நான் சிரித்து சிரித்து மடிந்து விடுவேன். மேல் லோகத்திற்கு ஒரு வெற்றி பெற்ற பிறகே நான் இங்கிருந்து செல்வேன். கிருபாச்சாரியா, கிருதவர்மாவுக்கு முன்னால் உனது ரத்தத்தினால் நனைந்த இந்த மண்ணை எனது கைகளிலே எடுத்து சபதம் செய்கிறேன். எந்த பாண்டவர்கள் உனது ரத்தத்தை மண்ணிலே கலந்தனரோ நான் அந்த பாண்டவர்களை மண்ணோடு மண்ணாக்கி விடுகிறேன். நான் இன்று இரவே இந்த இருட்டிலே பாண்டவரின் கூடாரத்திற்கு சென்று அவர்கள் தூங்கும் பொழுது அந்த 5 பாண்டவர்களை மரணப்படுக்கையில் ஒரே அடியாக தூங்க வைத்து விடுகிறேன். அதோடு இந்த இருட்டிலே 5 பாண்டவர்களின் எரியும் பிணத்திலிருந்து வெளியாகும் பிரகாசத்திலே போக்குகிறேன் இந்த இருட்டை. இளவரசே, என் மீது நம்பிக்கை வை. இளவரசே, கண்களை திற. இளவரசே, கண்களை திறந்து பாருங்கள். இளவரசே, கண்களை திறங்கள். இளவரசே, கண்களை திறங்கள். இளவரசே, எனது கண்கள் திறக்க மறுக்கின்றன. அதோடு யமராஜனின் தூதன்
எனது ஆத்மாவை வெளியே எடுப்பதற்காக எனது மயங்கும் நிலையை எதிர்பார்க்கிறார். எவ்வாறு என்றால் அனைவரும் ஒரு கோழை வீரன் மடிவதற்காக எதிர்பார்ப்பதைப் போல நண்பா, இப்போது நான் எனது உயிரை எனது எலும்புகளில் கூட்டிற்குள்ளே கட்டி வைக்கிறேன். ஆனால் நான் எனது கண்களை மூடிவிட்டால் அதோடு நான் மயங்கி விட்டாலோ யமதூதன் என்னை இனி விடமாட்டான். அதன் பிறகு நான் இந்த துக்கத்தினால் ஏற்படும் துக்கத்தோடு அலைந்து கொண்டிருப்பேன். அந்த பாண்டவர்களை வதம் செய்யவில்லை என்று என் மீது நம்பிக்கை வை இளவரசே. நாளை சூரியனின் முதல் ஒளிக்கதிர் வருவதற்கு முன்னால் அந்த 5 பாண்டவர்களை வதம் செய்துவிட்டு தான் திரும்புவேன். எனக்கு இப்போது அனுமதி கொடு. சென்று வா, சென்று வா. நண்பா, நான் எனது ரத்தத்தினாலே உனது நெற்றியிலே திலகம் இட்டு உன்னை எனது சேனாதிபதி ஆக்கிவிட்டேன். அதோடு எனது இந்த 2 வீரர்களோடு இணைந்து உனக்கு எனது சேனை பலத்தை உனது பொறுப்பிலே தருகிறேன். செல் அஸ்வத்தாமா, செல். எனக்கு பதிலாக பாண்டவரோடு யுத்தம் செய். அதோடு உனது வெற்றியின் செய்தியை எனக்கு சொல். செல் அஸ்வத்தாமா, செல். வெற்றி தருக. வணக்கம் பிதாமகரே. வணக்கம் பிதாமகரே. சௌபாகியவதி பவ. பிதாமகரே,
தமது இந்த ஆசீர்வாதம் உண்மையாகிவிட்டது. ஒருவேளை தமது இந்த ஆசீர்வாதம் தான் இந்த மகா பயங்கர போரிலே எனது குங்குமத்தை காப்பாற்றி இருக்கிறது. அதோடு என்னை கர்வமுள்ள சுமங்கலியாக்கி இருக்கிறது. அப்படி இல்லை அம்மா. நான் உனது குங்குமத்தை காப்பாற்றவில்லை. காப்பாற்றியது வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணன் தான். எனது ஆசீர்வாதத்தையும் காப்பாற்றினார். பாஞ்சாலி, நான் உனது முடிக்கப்பட்ட கூந்தலை பார்த்தவுடன் புரிந்து கொண்டேன். எனது பிரபு எனது உறுதிமொழியை தனது கருணையால் நிறைவேற்றிவிட்டார் என்று. இந்த மகா யுத்தத்தை பாண்டவர்கள் வென்று விட்டார்கள். பாண்டவர்களின் வெற்றி செய்தியை கேட்டவுடன் என் ஆத்மாவிற்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. கேசவா, எனது மனதின் அனைத்து பாரங்களையும் நீக்கிவிட்டாய். இனி நான் நிம்மதியாக எனது உயிரை விட்டு விடுவேன். இல்லை பிதாமகரே, இவ்வாறு சொல்லி தாம் எமது வெற்றியை தோல்வியாக மாற்றிவிடாதீர்கள். தாம் இல்லாமல் இந்த வெற்றி எங்களுக்கு தோல்வியாக இருக்கும். கேசவா, எடுத்து சொல்லி அன்பு சிஷ்யனுக்கு. பிதாமகரே, அனைத்தும் அறிந்தவரே, நான் பாண்டவர்களை தம்மை வணங்க இங்கே அழைத்து வந்ததற்கு காரணம் தாம் இவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று. இந்த பாண்டவர்கள் ஐவரும் சத்தியப்படி நியாயப்படி நடந்து கொண்டு தர்ம பாதையிலே ஆட்சி புரிய வேண்டும். கேசவா, அன்பு மைந்தன் யுதிஷ்டிரன், அதோடு அனைத்து பாண்டவர்களும் உனது தலைமையிலே நேர்மை, தர்மம், சத்தியம் மற்றும் நல்ல குணத்துடன் நடப்போர்கள். இதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் யுதிஷ்டிரா, வாழ்க்கையின் பாதையிலே தெரிந்தோ தெரியாமலோ மனதில் எந்தவித தவறு செய்தாலும் அதை உடனே அங்கேயே தீர்த்துவிடு. என்னைப் போல அவற்றைக் கண்டு ஓடிவிடாதே. மைந்தா, நான் எனது சபதம் என்னும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு எனது கடமை மற்றும் தர்மத்திலிருந்து பயந்து ஓடிக்கொண்டிருந்தேன். எப்போது எனது 2 சகோதரர்கள் சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரனின் மரணம் நேர்ந்ததோ, அப்போதே மாதா சரஸ்வதி அரச பதவி பொறுப்பினை எனக்கு தந்தார். ஆனால் நான் எனது உறுதிமொழியின் காரணத்தினால் ராஜமுகுடத்தை உதறிவிட்டேன் அன்று. ஆனால் எனக்கு இந்த சபதம் பற்றி தெரியாது. அதாவது மனிதனின் சபதம் பிரச்சனை அளிக்க கூடியதென்று. ஆனால் எப்போது நாட்டிற்கோ உலகிற்கு ஆபத்து வந்தால் அதற்காக அவன் தனது சபதத்தை மீறுவதில் எந்த சலனமும் இருக்கக்கூடாது. அவ்வாறு செய்வதிலே ஒரு அதர்மமும் இல்லை. இது பற்றிய விளக்கங்களை வாசுதேவ கிருஷ்ணன் எனக்கு தந்தார். அன்று யுத்த பூமியிலே வாசுதேவன் தனது சபதத்தை விடுத்து ஆயுதம் ஏந்தினார். நின்றுவிடு கேசவா, நின்றுவிடு, நின்றுவிடு கேசவா, நின்றுவிடு மாதவா, நின்றுவிடு மாதவா, நின்றுவிடு. நீ சொன்ன சொல்லை மறந்து என்ன செய்கிறாய் நீ? என்ன செய்கிறாய் நீ? உலகம் சொல்லும் அல்லவா மாதவன் சொன்ன சொல் மீறினான் என்று. நாளைய இதிகாசம் என்னை பழிக்கட்டுமே. கிருஷ்ணன் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்று. அர்ஜுனா, பாரெல்லாம் என்னை பழிக்கும் அல்லவா, அதை விட்டுவிடு. பார்த்தா, அதர்மம் வெல்வதற்கு, தர்மத்தை வீழ்த்துவதற்கு நான் இடம் தரவே மாட்டேன். மானிடனாக அவதாரம் நான் இங்கே ஏன் எடுத்தேன்?
இந்த நெறிகெட்டவர்களை வாழவிடக் கூடாது என்று நான் பிறந்ததே தர்மத்தை காக்கும் தொண்டு செய்வதற்காக. நீ பார்த்தா, தர்மத்தை வளரவிடக் கூடாது என்று நினைப்பவனை நான் விட மாட்டேன். ஆசையின் கையிலே அகப்பட்டவன் அதர்மம் என்ற இருட்டுக்குள் தானே மாட்டிக்கொள்கிறான். நண்பன் என் அர்ஜுனனைப் போல் கோழையாகி விடுகிறான். அப்போது நானே வருகிறேன் தர்மத்தை உடனிருந்து காக்க. மைந்தா யுதிஷ்டிரா, வாசுதேவர் இந்த விளக்கத்தை சொன்னதற்கு காரணம், ஒரு வீரனுக்கு அது யுத்த பூமியோ அல்லது கடமை செய்யும் போதோ தன் மனதிற்குள்ளே எழும் இன்னொரு மனதை முதலிலேயே முடித்துவிட வேண்டும். அவன் தன்னைத்தானே வெற்றி பெற்று விட்டால் அவன் ஒரு வெற்றி வீரனாக, ஒரு வெற்றி அரசனாக மாறிவிடுகிறான். எவன் தன்னைத்தானே வெற்றி பெறவில்லையோ அவன் பழி உணர்ச்சியிலே குருடனாகி விடுகிறான். அவன் ஒரு வீரனாக இருந்தும் கோழையாகி விடுகிறான். பிதாமகரே, தாம் தமது ஞானத்தின் விலை உயர்ந்த முத்துக்களை என்னிடம் ஒப்படைத்து என்னை புனிதப்படுத்தி விட்டீர்கள். இந்த முத்துக்களின் பளபளப்பிலிருந்து வெளிவரும் பிரகாசம் எப்போதும் எனக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். மைந்தா யுதிஷ்டிரா, நீ தர்மராஜன், குருகுலத்தின் கௌரவம். நீ என்றுமே தர்மத்தை எதிர்த்து நடந்ததே இல்லை. இருந்தும் எனக்கு தெரியாமல் எனது மனதின் ஒரு மூலையிலே ஒரு சிறிய சந்தேகம் இருக்கிறது. அது மீண்டும் மீண்டும் முள்ளை போல் குத்திக் கொண்டே இருக்கிறது. என்ன சந்தேகம் பிதாமகரே? தாம் என்னிடம் சொல்லுங்கள். நான் நிச்சயம் அதை நீக்குவதற்காக முயற்சி செய்கிறேன். மைந்தா யுதிஷ்டிரா, இந்த யுத்தத்தின் காரணத்தால் நான் அம்பு படுக்கையில் இருக்க வேண்டியதாகிவிட்டது. எனது வேதனை அனைவருக்குமே தெரிகிறது. எனவே நீங்கள் அனைவரும் எனது வேதனையை நன்றாக அறிவீர்கள். ஆனால் இந்த குலத்திலே இன்னும் இருவர் இருக்கிறார்கள். அவர்களை விதியானது துன்பம் எனும் அம்பு படுக்கையிலே இருக்கும்படி கட்டாயப்படுத்தி விட்டது. அவர்களின் வேதனை எவருக்கும் தெரிவதில்லை. அந்த வேதனையில் ரத்தம் பெருகுகிறது. ஏனென்றால் துக்கம் எனும் பானங்கள் அவர்கள் இருவரின் ஆத்மாக்களை சல்லடையாக துளைத்துவிட்டன. எனக்கு தெரிகிறது பிதாமகரே. தாம் மாமன்னர், அன்புக்குரிய திருதராஷ்டர் மற்றும் மாதா ஸ்ரீ மகாராணி காந்தாரி பற்றி சொல்கிறீர்கள் என்று. ஆம் மைந்தா, அந்த அபாக்கியவதிகளை தான் சொல்லுகிறேன். மைந்தா, எனது விருப்பம் இதுதான். நீ அந்த காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரரை உனது மாதா பிதா என்றே நினைத்துக்கொள். காந்தாரிக்கும் குந்திக்கும் வித்தியாசம் பார்க்காதே. காந்தாரியை வெறுப்பின் மம்பினால் என்றும் காயப்படுத்தாதே மைந்தா. அவள் துக்கம் தாங்காமல் மடிந்து விடுவாள். பிதாமகரே, தாம் எங்களை பற்றி தவறாக ஏன் நினைத்தீர்கள்? தமக்கே தெரியும், உங்கள் இருவர் மேல் உள்ள மரியாதையினால்தான் ராஜசபையிலே நாங்கள் அனைத்து பாண்டவரும் பேசாமல் அமர்ந்திருந்தோம். இல்லை என்றால் இன்று நாங்கள் செய்த இந்த யுத்தத்தை நாங்கள் அன்றே செய்திருப்போமே.
அன்று நான் சபையிலே எனது இந்த நாவை கட்டுப்படுத்தாவிட்டால் அப்போது அனைவருக்கும் முன்னால் அவருக்கு அவமானம் நேர்ந்திருக்குமே பிதாமகரே. எனவேதான் நாங்கள் வனவாசம் செல்ல சம்மதித்தோம். ஆனால் எங்களது குலகுருவை அவமதிக்க சம்மதிக்கவில்லை பிதாமகரே, சம்மதிக்கவில்லை. எனக்கு தெரியும் மைந்தா, நீ நேர்மையானவன் என்று. உன்னை நினைத்து கர்வப்படுகிறேன். உனக்கு நான் தந்த அறிவுரைகளை நீ நன்றாக பின்பற்றுகின்றாய். இருந்தாலும் சந்தேகம் எழுந்தது. எனக்கு சந்தேகம் இருந்தது. எங்கே கோபமும் வெறுப்பு போன்ற எண்ணங்கள் யுத்தத்திலே பாண்டவர்களின் வெற்றிக்கு பின் இவைகளில் ஏதேனும் ஒன்று உன்னை தர்ம பாதையில் இருந்து விலக்கிவிடுமோ என்று. நம்பிக்கையோடு இருங்கள் பிதாமகரே. நான் இருக்கும் வரையிலே எந்த ஒரு பாண்டவரும் எனது ஆணையை அவமதிக்க மாட்டார்கள். அதோடு எவருமே எந்த குலத்தின் குருதேவர்களையும் அவமதிக்க மாட்டார்கள். அதோடு நான் தமக்கு எதையும் சொல்லிக் கொள்கிறேன் பிதாமகரே. எங்கள் மாதா குந்தி மற்றும் மாதா காந்தாரிக்கும் வித்தியாசமே பார்க்க மாட்டோம். மகாராணி காந்தாரி, அன்பிற்குரிய திருதராஷ்டிரரை நாங்கள் முன்பே மாதா பிதாவாகத்தான் நினைத்தோம், இன்றும் நினைக்கிறோம். மாமன்னர் திருதராஷ்டிரர் மற்றும் மகாராணி காந்தாரி மீது எனக்கிருந்த கவலையை போக்கிவிட்டாய் மைந்தா. தாம் இனி கவலை இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பிதாமகரே. இன்று தங்களது மனதிலே இனிமேலும் சந்தேகம் இருந்தால் அதை நீக்க எனது இதயத்தை திறந்து தங்கள் முன்னே வைக்கிறேன். நான் பாண்டவரில் மூத்தவன். துவாரகாதீசன் கிருஷ்ணரை சாட்சியாக வைத்து தமக்கு இந்த உறுதிமொழி அளிக்கிறேன். நான் இந்த மண்ணை வென்றவன். ஆனால் ராஜசிம்மாசனத்திலே முதலில் இருந்தது போலவே மதிப்பிற்குரிய திருதராஷ்டிரரே அமர்ந்திருப்பார். ஒருவனின் தந்தை இருக்கும் போதே எந்த மைந்தனுக்கும் இந்த அதிகாரம் இல்லை. அவன் அரசனாகி சிம்மாசனத்திலே அமர்வதற்கு அவனது தந்தை ராஜ தர்பாரிலே அவனுக்கு கீழே ஒரு சிறிய ஆசனத்திலே அமர்வதற்கு பிதாமகரே. பலே, தாம் உயர்ந்தவர் தர்மண்ணா. இன்று தாம் புத்திர தர்மத்தை மிக உயரத்திலே நிறுத்திவிட்டீர்கள். தம்முடைய எண்ணங்கள் ஆகாயத்தை விட இன்று உயர்ந்து நிற்கிறது. பலே, உன்னிடம் விரும்பி கேட்டது இதுதான் மைந்தா. இதே எண்ணம்தான். நீ உண்மையாகவே தர்மராஜன் தான். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போது நான் நிம்மதியாக இந்த அம்பு படுக்கையிலே உறங்குவேன். இன்று இரவு நான் நிம்மதியாக உறங்குவேன். தாம் எங்களுக்கு விடைதாருங்கள் பிதாமகரே. தேரோட்டி, தேரை திருப்பு. ஏன் கேசவா, கூடாரத்திற்கு செல்ல வேண்டாமா? இல்லை தர்மண்ணா,
இன்று இரவு நாம் கூடாரத்திற்கல்ல, அதற்கு பதிலாக ஓஹ்வதி நதிக்கரைக்கு செல்கிறோம். ஆனால் எதற்கு கேசவா? நரவதத்திற்கு பரிகாரம் செய்ய. நரவதமா? பரிகாரமா? ஆம் தர்மண்ணா, இந்த மகா யுத்தத்திலே தமது சத்திரிய தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு தாம் அனைவரும் மிகவும் வீரத்தோடு இருந்தீர்கள். யுத்தத்திலே எதிரியை கொல்வது ஒரு வீரனின் தர்மமாகும். அதோடு இந்த தர்மத்தை நிறைவேற்ற தாம் அனைவரும் மிகவும் திறமையாக செயல்பட்டீர்கள். இருந்தும் சாஸ்திரத்தின்படி தாம் அனைவரும் நரவதம் செய்த பாவம் செய்திருக்கிறீர்கள். இந்த நரவதத்தின் பாவத்திலிருந்து முக்தி பெறுவதற்காக சாஸ்திரத்தில் பரிகாரம் செய்ய ஒரு முறை இருக்கிறது. அந்த பரிகாரம் செய்வதற்காகத்தான் நான் உங்கள் அனைவரையும் ஓஹ்வதி நதிக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். இருந்தாலும் மதுசூதனா, இந்த செயலை நாளையும் செய்யலாமே. நான் நினைத்தேன், எத்தனை இரவுகள் தூக்கமின்றி தவித்தோம், இன்று நிம்மதியாக உறங்கலாமே என்று. இல்லை பீமண்ணா, இந்த இரவின் நல்ல வாய்ப்பினை நாம் நழுவவிடக் கூடாது. என்றால்? அதாவது, இன்று நள்ளிரவின் போது அனுராதா நட்சத்திரம் கும்ப ராசியிலே வந்து சேர்கிறது. இந்த நேரம் பரிகாரம் செய்வதற்கு மிக தகுந்த நேரமாகிறது. அதாவது, எவர் கைகளினால் நரவதத்தின் பாவம் செய்யப்பட்டதோ அவர் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்காக இந்த அற்புத நேரத்திற்கு காத்திருக்க வேண்டியிருக்கும். எப்போது அனுராதா நட்சத்திரம் கும்பராசிக்கு வந்து சேர்கிறதோ அதை பிரபுவின் கருணை என்று சொல்ல வேண்டும். இந்த யுத்தம் முடிவடைந்த உடனேயே இந்த அற்புத நேரமும் வந்துவிட்டது. இந்த அற்புத வாய்ப்பினை நாம் நழுவவிடக் கூடாது. இல்லையெனில் இதற்காக மீண்டும் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். உடனே விரைந்து செல்லுங்கள், நாம் வெகு தூரம் செல்ல வேண்டும். போகலாம் பாஞ்சாலி. வெற்றியை கொண்டாடி மகிழ்கிறார்கள் பாண்டவர்கள். ஆனால் நான் இந்த வெற்றியை தோல்வியாக மாற்றி விடுகிறேன். அழித்து விடுகிறேன், அனைவரையும் அழித்து விடுகிறேன். கோபம் அடைவது நல்லதல்ல அஸ்வத்தாமா. கோபத்தினால் நாம் ஏதாவது தவறு செய்துவிடப் போகிறோம். பாண்டவர்கள் தூங்கச் செல்லும் வரை நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாது. நாம் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் அஸ்வத்தாமா. காத்திருப்பது இப்போது பாண்டவர்கள்தான். அவர்களுடைய மரணத்திற்காக. ஹே மகாநதி தேவியே, தாம் கங்கையிடமிருந்து வருபவர். எனவே எங்களது பாவத்தின் சாபங்களை இப்போது அழித்து கருணை காட்டுங்கள். இருளை ஒழிக்கவல்ல இந்த தீபத்தை நாங்கள் தங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம்.
இந்த இடம் மனதிற்கு அமைதியாக இருக்கின்றது. ஆ, எனக்கும் தோன்றுகிறது மனதிலே இருந்த நெருப்பு இப்போது அமைதி அடைந்து விட்டதாக. இந்த அமைதியை அனுபவித்த உடனே இன்று உண்மை தெரிகிறது. இத்தனை வருடங்களாக நாம் எத்தனை அமைதியின்றி இருந்தோம் என்று. ஆனால் இந்த அமைதியை பெறுவதற்காக நாம் எத்தனை பலிகள் தர வேண்டியதாய் இருந்தது. தர்மண்ணா, பலிகள், தியாகம், சமர்ப்பணம் செய்யாமல் மனதிலே அமைதி கிடைப்பதில்லை. கேசவா, நம் மனதிற்கு அமைதி கிடைப்பதற்காக நாம் இதுவரையில் பலவற்றை இழந்து விட்டோம். தாம் அனைவருமே தங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை மறந்து விடுங்கள். ஏனெனில் இப்போது தாங்கள் இழந்த மானம், மரியாதை, அதிகாரம் கிடைத்துவிட்டது. கேசவா, எங்களை அஸ்தினாபுரத்திலிருந்து சூழ்ச்சி செய்து அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினார்கள். ஆனால் இப்போது நாங்கள் அஸ்தினாபுரத்திற்குள் மதிப்போடு செல்லப் போகிறோம். ஆனால் அஸ்தினாபுரத்திற்கு சென்றாலும் என் மனதிற்கு அமைதி கிடைக்காது. அதற்கு என்ன காரணம் பீமசேனா? ஏனென்றால் நம்முடைய அமைதியை கெடுப்பவர்களான அஸ்தினாபுரத்தின் அந்த குருட்டு அரசன் இன்னும் அங்கே இருக்கிறாரே. உண்மையான அமைதியின்மை அவன் இறந்தால்தான் எனக்கு கிடைக்கும். இந்த பூமியிலே அவனது மூச்சுக்காற்று இருக்கும் போது அங்கே அமைதியோடு நிம்மதியோடு எவ்வாறு இருப்பேன் நான்? அங்கே எவ்வாறு என் மனதிற்கு அமைதி கிடைக்கும்? பீமண்ணா, யுத்தம்தான் இப்போது முடிந்து விட்டது. இருந்தும் தமது மனதில் இருக்கும் வெறுப்பின் எண்ணங்கள் இன்னும் தீரவில்லையே. இதை கேள் பீமசேனா. மன்னர் திருதராஷ்டர் நம்மை இதுவரை என்ன செய்திருந்தாலும் அதற்கான பயங்கர தண்டனை அவருக்கு கிடைத்துவிட்டது. அவரது அனைத்து அன்பு மைந்தர்களும் கொல்லப்பட்டனர். ஆனால் இதையும் நினைத்துப்பார். மாதா காந்தாரி செய்த குற்றம் என்ன? இருந்தும் அவர் தனது அனைத்து மகன்களையும் இழக்க நேரிட்டது. எப்போது நான் அந்த அப்பாவியை பற்றி நினைத்தாலும் எனது மனது காயமடைகிறது. எனது உள்மனது என்னை மாதா காந்தாரி முன் குற்றவாளி என்று நினைக்கிறது பீமசேனா. ஆனால் நான் என்னை நானே குற்றவாளியாக கருதவில்லை. உனது உள்மனதின் பகைமை பேசுகிறது. அதோடு மாதா காந்தாரியின் அனைத்து 100 மகன்களையும் கொன்ற பிறகும் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை உனது மனதிலே பகையை வளர்ப்பதற்கு. நான் ஒன்றும் முனிவர் அல்ல. எனது மனதின் எண்ணத்தை கட்டுப்படுத்த என் மனதிலே எது இருந்தாலும் அதை என்னால் மறைக்க முடியாது. அது மகிழ்ச்சியோ அல்லது வெறுப்போ. இதே போன்ற பகைமை மாதா காந்தாரியின் மனதிலே எழுந்தால் நீ அவர்களது 100 அன்பு மகன்களை கொன்றதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? பீமசேனா, உனக்கு மாதா காந்தாரியின் சக்தியை பற்றி தெரியாது. இன்று வரை அவர் தனது கண்களை மறைத்து வைத்திருப்பது நல்லது. இன்று அவர் தனது மறைப்பை விலக்கி உன்னை பகையோடு பார்த்து விட்டாலே நீ அந்த இடத்திலேயே சாம்பலாகி விடுவாய். எனவேதான் நான் சொல்கிறேன் பீமசேனா, நீ உனது கோபத்தை அடக்குவதற்கு கற்றுக்கொள். உனது மனதில் இருக்கும் பகையை, வெறுப்பு எனும் எண்ணங்களை விடுத்து அதை தூய்மையாக்கி தெளிவடையச் செய். பிறகு உனக்கு 4 புறமும் அமைதி அமைதி என்பது மட்டும் கிடைக்கும் பீமசேனா. மன்னா, இந்த நதிக்கரையிலே அனைவரின் மனதிற்கும் அமைதி கிடைக்கிறது. ஆனால் ஏனென்று தெரியவில்லை, மனம் அமைதியின்றி தவிக்கிறது. எனது இதய துடிப்பு அதிகரித்து விட்டது. எனக்கு தோன்றுகிறது இது ஏதோ ஆபத்து வருவதற்கான அறிகுறி என்று என் மனம் சொல்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது கேசவா, மிகவும் பயமாக இருக்கிறது.
மாமா, அந்த கூடாரத்தில் 2 விளக்கெரிகிறதே, அதிலிருந்தே தெரிகிறது அது நகுலனின் கூடாரம் என்று. பாருங்கள், நாம் பாண்டவரின் அழிவை இன்று நகுலனிடமிருந்து தொடங்குவோம். நிச்சயமா, நிச்சயமா. திருஷ்டத்யும்னா, யாரது? உன் மரண தேவன் அஸ்வத்தாமா. ஹே கோழை திருஷ்டத்யும்னா, நீ எனது தந்தையை நினைவின்றி இருக்கும் போது கொன்று விட்டாய். ஆனால் நான் உன்னை நினைவிருக்கும் போதே கொள்வேன். நீ எனது தந்தையை அதர்ம வழியில் கொன்றாய். நானும் உன்னை அதர்ம வழியிலே கொள்வேன். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். விடவே மாட்டேன். மாமா, நான் அந்த பாவி திருஷ்டத்யும்னனை வதம் செய்து என் தந்தையை கொன்றதற்கு பழி வாங்கி விட்டேன். அஸ்வத்தாமா, நீயா? சிகண்டி, Ah!